அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். நான் முதலிருந்து ஹெரிட்டேஜ் ராணி சாரி சின்ஸ் 1948 ராணி எம் செந்தில்குமார் பேசுறேன். ஜெய்ராம் ஸ்ரீராம் ஹரே ஹரே ஜெய்ராம். இப்ப முந்தானத்து ஒரு சின்ன கிளிப்ஸ் தான் போட்டேன். நான் நிறைய சாரீஸ் போட முடியல. நிறைய ஸ்டாக் இருக்கு, நிறைய ஸ்டாக் இருக்கு, நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு, நிறைய குவான்டிட்டிஸ் இருக்கு. ஸோ பிரைஸ் வேரியா என்னால் போட முடியல. இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குங்கிறதுக்காண்டி நான் உங்களுக்கு காமிச்சேன். பட் இப்ப நான் காமிக்க போறது செட்டிநாடு காட்டன்ல இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன்ஸ் நான் காமிக்க போறேன். மெட்டீரியல் சூப்பரா இருக்கும். இது பாக்குறதுக்கு மெட்டீரியல் நார்மலா வர்ற இந்த வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல வர்ற மாதிரி எல்லாம் அந்த கசா முசான்னு போட்டு ஒரு போட்டோ எடுத்து அழகா ஒரு தாமரை பூ வச்சு ஒரு கிண்ணத்தை வச்சு அதுல தண்ணியை ஊத்தி அதெல்லாம் கிடையாது நம்மகிட்ட. இது பாத்தீங்கன்னா இதுக்கு சும்மா இருக்க மாட்டேங்குதுமா அந்த கடை பொண்ணுங்க. நான் மட்டும் தனியா பேசினா கூட சும்மா பேசிடுவேன். இதுக்கு ரெண்டும் போட்டு என்ன லந்து அடிச்சு ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்ப இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ட்ரோல் பண்றது பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இருக்கட்டும், ஏதோ அவங்க ஒண்ணு பண்ணி ட்ரோல் பண்ணி அதுலயும் ஒரு காசு சம்பாதிக்கிறாங்க. பண்ணிட்டு போட்டோம், நம்ம லந்து அடிக்கிறவே அடிச்சுட்டே தான் இருப்பான். ரஜினி சொன்ன மாதிரி உழைக்காத நாயும் கிடையாது, குறை சொல்லாத வாயும் கிடையாதுன்னு சொன்ன மாதிரி நம்மளை பத்தி ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கும்ல. ஆனா இது குறை சொல்லாது. சார் உங்களை மாதிரி எங்களுக்கு பேச வரல, பேசி வரலன்னா எப்படி பேச கத்துக்கிட்ட தானே வரும். எங்கேயாவது பேசுறேன், இது விடுங்க. இதை பத்தி பேசி நம்ம என்ன பண்ண போறோம்? சேலையை பத்தி பேசுவோம். நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. சேலையை பத்தி பேசியா, ஓனைய பத்தி எவன் கேட்டான்னு சொல்லி நான் பேசலாமா? என்னங்கம்மா சேலையை பாருங்கம்மா. பிளவுஸ் கிடையாது, 5.5 மீட்டரு. நல்ல உயரம் பாத்தீங்கன்னா சும்மா நார்மலா வர்ற அந்த செட்டிநாடு காட்டன் மாதிரி எல்லாம் கிடையாது. உயரம் அழகான உயரம் சூப்பரா இருக்கும். பேப்பர் கீழே விழுந்துருச்சு, போய் தொலையுது, விடுங்க. சரிங்களா? சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. பாருங்க எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. என்னங்க கிளவி கட்டுற மாதிரி செல்ல மாதிரி இருக்கு? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நல்லா அழகா அட்டகாசமா இருக்கும் சேலை. துணி கூட பாத்தீங்கன்னா இதை நாட்டிக்கிறேன், நாட்டிக்கிட்டா கிளியா தெரியும். துணி கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். சரி, முந்தானை எப்படி சார் இருக்கும்? முந்தானை ஐயோ ஒத்தையா போச்சா? ரைட், இது முந்தானை. உங்களுக்கு கட்டியே காமிக்கிறேன் பாருங்க. நான் ஒரு சேலை இந்த புல்லா விரிஞ்சிருச்சு. இது பொம்மை கட்ட வேண்டியது. நீங்க நினைக்கலாம் இந்த சேலை நம்ம கட்டினோம்னா கிளையுமாய் தெரியுமேன்னு சொல்லி. அம்மா நான் இப்ப கூட சொல்றேன், இது யாரு கட்டினாலும் சூப்பரா இருக்கும். சேலையா சும்மா அப்படி மடிச்ச மீனி பாக்குறப்ப உங்களுக்கு அந்த லுக்கு என்ன கட்டம் பெருசு பெருசா கட்டம் போட்டு கைலி மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. கட்டின சேலையை பாத்தீங்கன்னா அது ஒரு கிளியரா ஒரு நல்லா சூப்பரா தெரியும் பாக்குறதுக்கு. அழகான பார்டர்ஸ். பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு ருத்ராட்சம் மாதிரி கொடுத்து நடுவுல ஒரு மாங்காய் மாதிரி வந்திருக்கும். பார்டர் சூப்பரா இருக்கும். கட்டினீங்கன்னா உங்களுக்கு இதோடைய லுக்கே தனிதான், அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. சரிங்களா? இதை நான் கலர்ஸ் காமிக்கிறேன். ஒரு சேலை விரிச்சிட்டேன், ஒரு சேலை உடஞ்சிருச்சு, சுத்தமா உடஞ்சிருச்சு. மொத்தத்துக்கு இது இப்ப மடிக்கணும். சரிங்களா? இப்ப நான் இதுல கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்க. ஒளிஞ்சுக்கிட்டு போய் மடிக்குது. இது வீடியோல வராதான், ஆனா ட்ரோல் மட்டும் பண்ண தெரியுது என்னை. அவனுக்கு வீடியோல ட்ரோல் பண்ணுவாங்க, இங்க நம்ம நேர்லயே ட்ரோல் பண்ணதுக்கு போட்டுன்னு எல்லாம் சின்ன வயசு பொண்ணுங்க. என்னைய சின்ன வயசு பையனை போட்டு லந்தடிச்சிட்டே இருக்காளுங்க. இது ஒரு கலர்மா, பக்கத்துல வர்றேன் அப்பதான் தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு, காமிக்கிறேன். சரிங்களா? கடைக்கு வந்தீங்கன்னா காமராஜர் சாலையில ஹெரிட்டேஜ் ராணி சாரீஸ் சின்ஸ் 1948 போட்டிருக்கோம். சரிங்களா? ஆமா, அந்த கடை தான் என் கடை. எனக்கு வேற எங்க பிரான்ச் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி எனக்கு அவுட்லெட்ஸ் எல்லாம் கிடையாது. சென்னையில பாண்டி பஜார்ல ஒரே ஒரு கடை இருக்கு, காசி ஆர்கேட்ல. என்னுடைய பிரான்ச் தான் அது. என் கடை தான். என்னுடைய குவாலிட்டி மட்டும்தான், என்னுடைய குவான்டிட்டி மட்டும்தான், என்னுடைய மெட்டீரியல் மட்டும்தான் இங்க கிடக்கு. சரிங்களா? வேற எதுவும் கிடையாது. சூப்பரா இருக்குங்களா? ரைட், ஓகே. இதெல்லாம் கலர்ஸ் நிறைய இருக்கு. சரி சரி, சேலையை காட்டினது போதும், விலையை சொல்லு. விலை எல்லா டிஸ்கவுண்ட் எல்லாம் போக 820 ரூபா இருந்து 950 ரூபாக்குள்ள எல்லாமே நீங்க வாங்கிடலாம். சூப்பரா இருக்கும் மெட்டீரியல். சும்மா நம்ம 1500, 2000, 2500 மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தா போதுமா? ஒரு 800, 1000க்கு வாங்குற கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த ராணில இருந்து வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, என் கடையில வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அவங்களுக்கு கொடுக்கணும்ல. அதனால இது விலை கம்மியா இருக்கிறதுனால குவாலிட்டி கம்மி இருக்குன்னு நினைச்சிடாங்க. குவாலிட்டி அட்டகாசமா இருக்கும். சும்மா விலை கம்மினா
5.5 மீட்டர். இதே வந்து ஒரு 6 மீட்டர் 630 மீட்டர்ல வந்து உங்களுக்கு இந்த இருக்கு பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் டிஸ்கவுண்ட் போக 1200 1300 1200 அந்த ரேஞ்ச் தான். இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. டபுள் சைடு கலர் சூப்பரா இருக்கும். அப்ப அந்த கவுண்ட் வேற இந்த கவுண்ட் வேறையான்னு கேட்டா கவுண்ட் எல்லாம் நிறைய மாறுதல் கிடையாது. இது 5.5 மீட்டர் சேலைகள், அதனால இது வந்து கம்மியா வருது. இது 630 மீட்டரு, ரெண்டுமே ஒரே குவாலிட்டி தான், அவ்வளவுதான். கொஞ்சம் இந்த பார்டர் ஜரிகை வருது, இதுல ஜரிகை கிடையாது. மெட்டீரியல் கவுண்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா 120 கவுண்ட்ஸ் தான், சுப்பீரியர் குவாலிட்டி தான், பெஸ்ட் குவாலிட்டி தான். ஸோ நான் போடுறது வந்து சின்ன கிளிம்ஸ் தான் போடுறேன். இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய நான் போடணும்னா நிறைய நேரம் இழுத்துரும். கிட்டத்தட்ட வந்து நீங்க ஒரு ரஜினி கூலி படமே பார்த்து வந்துடலாம். நான் அப்படி 3 மணி நேரம் ஓட்ட முடியுமா? ரஜினி படமே 3 மணி நேரம் பார்க்க முடியல, கட் பண்றாங்க, எடிட் பண்றாங்க. எடிட் பண்ணாதான் அந்த 2.5 மணி நேரம் பண்ணி இவ்வளவு நேரம் உட்காந்து பார்க்க முடியுமா கேட்பாங்க. 27 நிமிஷம் என் வீடியோ நீங்க பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியல. இஞ்சி போனா ஒரு 3-4 நிமிஷம் பாப்பீங்க. நானும் வந்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லாரும் பாப்பாங்கன்னு பாருங்கம்மா. கடைசி வரைக்கும் பார்த்தா தானே எல்லாமே தெரியும். திடீர்னு பாதியில் நிப்பாட்டு விலையை சொல்லல சார் நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? சரி விலை சொல்லிட்டேன். 800 to 950 ரூபாய்க்குள்ளதான் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வரும். இது கிடையாது, இது வித் பிளவுஸ் சாரி. இதை வச்சிருப்போம் உள்ள, இது குழப்பம் ஆயிரும். ஸோ இதுல எல்லாம் வந்து கலர்ஸ் வந்து இவ்வளவு கலர்ஸ் இருக்கு. இது ஒண்ணு இது ஒண்ணு. இந்த மாதிரி பார்டர்ஸ்னால கோபுரம் போட்டு அழகா இருக்கும். சரிங்களா? இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு. கடைக்கு வாங்க, காமராஜர் சாலையில இருக்கு என் கடை. கடைக்கு வந்தீங்கன்னா டிசைனா பார்க்கலாம். பாத்தீங்களா? இதெல்லாம் 900 ரூபாய், அவ்வளவுதான். சூப்பரா இருக்கும். இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்குங்களா? ரைட். இது பார்க்க சொல்லிட்டே வாங்க, டக்கு டக்குன்னு டிக்கெட் வச்சே போங்க நீங்களே. இதை மார்க் பண்ணணும்டா. இது பாத்தீங்களா சூப்பரா இருக்கும். இது கூட இந்த பாருங்க, உங்களுக்காண்டி இன்னும் ஒரு சேலை, ஒரே ஒரு சேலை மீனாட்சி தாயை மறைக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். ஆமா, அதனாலதான். நல்லா நடுவில் பாத்தீங்கன்னா நல்லா உருவமா இருக்கும், நல்லா அழகா இருக்கும். தேவைன்னா கேளுங்க, போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே தனித்தனியா போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். போட்டோவே அனுப்பிச்சிருவோம். இது வேல்தாரி போட்டிருக்கோம். இதோட விலை பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 900 ரூபாய்க்குள்ளதான் வரும். வித்தின் 900 தான் நீங்க வாங்கிடலாம். இதுலயும் கலரா இருக்கு. கலர் காம்பினேஷன் மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கும் காம்பினேஷன்ஸ் எல்லாமே. நல்லா இருக்காமா? பச்சையில ரோஸ், இலை பச்சையில ரோஸ் பார்டரு, மயில் பச்சையில ரோஸ் பார்டரு பாருங்க. பர்பிள் கலர்ல மெரூன் பார்டர் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் அந்த மேல வச்சு காமிச்சாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, தெரியுது. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது இல்ல, உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. ஆமா, எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குங்களா? இதுக்கு மண்டையா ஆட்டுது நல்லா இருக்காண்ணா, இப்படி ஆமா. இதுகிட்டயா கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்குதான் வந்து சின்ன வயசு பொண்ணு லெகின்ஸை போட்டுக்கிட்டு சுடிதாரை போட்டுக்கிட்டு இப்படி லோலாயமா சுத்திக்கிட்டே இருக்கு. அப்படி கோவம் வருது. சூப்பரா இருக்குங்களா? பார்டர் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும், அழகா இருக்கும்மா. இதெல்லாம் வந்து கட்டமா போட்டிருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், சின்ன வயசு பொண்ணுங்க கட்டுற மாதிரி காணான்னு நினைக்கலாம், கிடையாது. இது கட்டி பாருங்க, கட்டி வெளியே பாருங்க. சின்ன வயசு பொண்ணுங்க இந்த மாதிரி கட்டன் சேலை வந்து கட்டி வெளியே போய் பாருங்க. நீங்க வந்து ஃபிளிட் பண்ணி கூடாது. இந்த கட்டம் போட்ட சேலை ஃபிளிட் பண்ணாம ஃப்ரீ ஹோல்டா விட்டுட்டு நல்லா தலையில ஒரு மல்லிகைப்பூ, மதுரை மல்லி சொல்ற மாதிரி மதுரை மல்லியை வச்சுக்கிட்டு நல்லா பொட்டு வச்சு இங்கேயும் நெத்தி கமலத்தை விட்டுக்கிட்டு அழகா ஒரு சின்ன நகையை போட்டு ஃப்ரீ ஹோல்டா விட்டு இந்த சேலையெல்லாம் கட்டிட்டு போனீங்கன்னா உங்களை பார்க்காத ஆள் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. யாருப்பா அவ்வளவு மங்களகரமா போகுது, இந்த பொண்ணு மூஞ்சில முடிச்சுட்டு போனோம்னா நமக்கு எல்லாமே வெற்றி தான் கிடைக்கும் போலேன்னு சொல்லி. ஆமா, அந்த மாதிரிதான் போகணும். பேய் போற மாதிரி எல்லாம் போக கூடாது. தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு. நமக்கு ஜெகன்மோகனி படம் தான் ஞாபகம் வருது. இன்னைக்கு எல்லாம் போற பொண்ணுங்க பார்த்தா திடீர்னு இருட்டுல பாக்குறப்ப ஐயா பேய் வருது என்னடான்னு பார்த்தா ஸ்டைலா கேட்டா வெஸ்டர்ன் ஸ்டைல். முடி பூரா விரிச்சு கிடக்கு, இப்படி விரிச்சு கிடக்கு. பூ இத்தினோட இங்க தொங்குது ஓரமா. ஆமா, அந்த பூ வச்சு போனா மோகினி தான் நிக்குதுன்னு நினைக்க வேண்டியதா இருக்குமா? மோகினி
என்ன பண்றது, வயசாயிடுச்சு இல்ல, கொஞ்சம் பதட்டமா தானே இருக்கு. என்னை அடிச்சு கொல்லாம விட மாட்டாங்கம்மா. ஏயா எங்கேயோ தொரத்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா சொல்லி என்னை அடிக்காம விடாதுங்க. இதெல்லாம் நான் ஸ்டாஃப்ல வந்து பொண்ணுங்க மாதிரிதான் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். சும்மா தொழிலாளி இல்லைன்னா மோராளி கிடையாது. அது உண்மைதானே. இவங்க வேலை பார்த்தா தான் நம்ம சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சா மட்டும் பத்துமா? சேலை உற்பத்தி பண்ணி அதை விற்கணும்னா தொழிலாளிக்கு அது ஒண்ணு நம்ம ஜாலியா இருந்து போனாதானே ஜாலியா இருக்கும். சும்மா எப்ப பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டே இருந்தோம்னா போடா நீ வேணாம் வேலையும் வேணாம் 10,000 காசுக்கு ஓட்ட 10 ரூபாய் வாங்குவாங்க சொல்லிட்டு போயிருங்க எல்லாம். பாருங்க, நீ சேலை காட்ட வந்திருக்கியா இல்ல நீ பேசுறத கேட்க உட்காந்துருக்கமா? அதுவும் நீங்க கேக்குறீங்க. சேலை காமிக்கிறோமா, சேலை காமி, பேச்ச குறைக்கிறேன் பேச்ச குறைச்சிட்டு அதுக்கு சிரிப்பு அடக்க முடியலம்மா. எவ்வளவு சேலைகள் இருக்கு பாருங்க. இங்க எல்லாம் அள்ளி அள்ளி வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் எப்ப காமிக்கிறது சொல்லுங்க? இதெல்லாம் எப்ப காமிச்சு முடிக்கிறது நானு? இது எடுப்பா. எவ்வளவு சேலைகள் நவராத்திரிக்கு தீபாவளிக்கு வந்து அள்ளி குமிச்சு வச்சிருக்கேன். காட்டன் சேலை வாங்கணும்னா நேரா என் கடைக்கு வாங்க, அப்படியே அள்ளிட்டு போயிடலாம். ஆளுக்கு 5 5 10 10. ஆமா, மொத்தம் வந்து இந்த மாதிரி காட்டன் சேலை 300 400 சேலை இருக்குமா. நீங்க எங்க போனாலும், எவ்வளவு பெரிய ஷோரூம் போனாலும் உங்களால வந்து இவ்வளவு காட்டன் சேலை ரகரகமா பார்க்க முடியுமான்னு கேட்டா முடியும். ஆனா என் கடைக்கு வந்தா ஃப்ரீயா நிம்மதியா என் ஸ்டாஃப் எல்லாருமே உங்களுக்கு ஃப்ரீயா நல்லா நிம்மதியா அழகா உட்காந்து பார்க்கலாம். இடம் பார்த்தெல்லாம் 2 செக்ஷனா இருக்கு, அங்க கூட பார்க்கலாம். சரிங்களா? நல்லா இருக்குங்களா? எல்லாமே சூப்பர் டூப்பர். ஆமா, அட்டகாசமா இருக்கும். ஒண்ணும் சார் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல சார், டப்பு டப்புன்னு எடுக்கிறீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. போட்டோ அனுப்புறேன், தனித்தனியா போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே நல்லா இருக்குங்களா? எல்லா டிசைனும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லாம, நினைக்காத மாதிரி இல்லாம, யாருமே நினைக்காத மாதிரி, யாருமே நினைச்சு பார்க்காத மாதிரி அப்படியே அள்ளி அள்ளி போடுற மாதிரி இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு. இது சைகனா பண்ணுது. எனக்கு சைட்லயும் கண்ணு இருக்கு, பின்னாடியும் கண்ணு இருக்கு. எப்படி நீ மண்டையை ஆட்டுது. இது அதுகிட்ட வந்து லந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. பேச சொல்லுங்க, பேச்சு வருமா? வராதுல்ல. வீட்டுல பேசலாம், வாடா போடான்னு அண்ணங்கிட்ட நொண்ணங்கிட்ட எல்லாம். இங்க பேசணும்ல வீடியோல. எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு பயம் இருக்கும்ல. நமக்கு எதுக்கு பயப்படணும்? ஏமா கூச்சப்படணும்? நானும் மனுஷன் தான், நீங்களும் மனுஷால் தான். மனுஷால் கலன்னு இருந்தாதான் நல்லா இருக்கும். இது பாருங்க, ஸ்ரீ பூம்பான்னு சொன்ன மாதிரி இருக்குங்களா? அட்டகாசமா இருக்கும். இதோட எனக்கு ரொம்ப பிடிச்ச சேலையே இதாங்க. சூப்பரா இருக்குங்க. கட்டா ப்ரௌன்ல வந்து பிஸ்கட் ப்ரௌன்ல வந்து பச்சை கலரு கோடு ஜிங்குச்சான்னு சொல்ற மாதிரி இருக்கா? அப்படிலாம் கிடையாது. கட்டி பாருங்க அந்த சேலைலாம் வாங்கி. இது பாருங்க, நவராத்திரிக்கு தீபாவளிக்கு பண்டிகை, இப்ப நவராத்திரிக்கு வச்சு கொடுக்கறதா இருந்தா இந்த மாதிரி சேலை வச்சு கொடுங்க. நல்லா அழகா சந்தோஷப்படுவாங்க. நாத்தனாக்கு வச்சு கொடுங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. நாத்தனா மாருங்க கொழுந்தியாவுக்கு வச்சு கொடுங்க, அன்னிக்கு வச்சு கொடுங்க. எல்லாம் வச்சு மாத்தி மாத்தி வச்சு கொடுத்தாதானங்க ஒரு உறவு வந்து பாலம் அமையும். பாலம். நல்லா வந்து உறவுகள்கிட்ட வந்து குடுக்கல் வாங்கல் பணங்காசு வேணாங்க. நல்லா ஒரு அன்பளிப்பு கொண்டு போய் ஒரு பூ குங்குமம் வச்சு மஞ்சள்லாம் வச்சு வச்சு கொடுத்தோம்னா அவங்களும் சந்தோஷப்பட்டு உறவு நீடிக்கும். இந்த உறவு வேணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்களும் வச்சு கொடுத்தாங்கன்னா மாத்தி மாத்தி ஒரு கிஃப்ட் பண்ணிக்கிட்டா தான் நல்லா இருக்கும். எதுக்கு அன்பளிப்பு பண்றோம்? லஞ்சம் சொல்ல வர்ற, லஞ்சம் தர்றது கிடையாது. பேரு அன்பை நாம பகிர்ந்ததுக்கு பேர் தான் அன்பு அளிப்பு, அன்பளிப்பு. அந்த நவராத்திரிக்கு வச்சு கொடுத்து கொழு வச்சாங்கன்னா கொழுவுல போய் அது போய் அப்படி கட்டிக்கிட்டு எங்க மதினி வாங்கி கொடுத்தாங்கடி நான் கட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு பெருமையா சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து நாத்தனா வாங்கி கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு மன்னிக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாங்கன்னா நாத்தனா வாங்கி கொடுத்தான்னு சொல்லிக்குவாங்கல்ல பெருமையா. அம்மா 800 ரூபாயோ 80 ரூபாயோ 8000 ரூபாயோ ஒரு அன்பளிப்பு கொடுத்தோம்னா அதை வாங்கி கட்டிக்கிட்டு போய் பெருமையா பேசுறது இருக்கு பாத்தீங்களா? அது சொல்லிக்கிறாங்க பாத்தீங்களா? அதாங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு அன்பு. அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட சேலை வாங்குறதுக்காண்டி நான் உங்களை சொல்லல. அன்பை பகிர்ந்துக்குங்க, அன்பா நடத்துக்குங்க.
அன்பை யாராலையும் சரிக்க முடியாது. ஏன்னா ஒரு எதிரி கூட நம்ம அன்பால சமாளிச்சிடலாங்க. ஒரு துரோகியை கூட நம்ம அன்பால அந்த துரோகி மனசு சங்கடப்படாம இருக்காது. மனுஷன் எல்லாமே சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரிதான். எல்லார்ட்டையும் மனித குணம் உண்டு, மிருக குணமும் உண்டு. அது சூழ்நிலைக்கு பொறுத்த மாதிரி மாறும். அந்த சூழ்நிலைக்கு நம்ம போகாம இருந்தாலே போதும். அதுக்கு இந்த ராணி 1948 கடையில ராணி எம் செந்தில்குமார்ட்ட சேலை வாங்கி அன்பளிப்பா கொடுங்க. உங்க உறவுகள் நல்லா நீடிக்கட்டும். எந்த உறவும் பிரியாம அந்த ஆண்டவன் துணையோட வீட்டுல உறவுகளோட உற்றார்களோட சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி எங்க கடை ஹெரிடேஜ் ராணி 1948 கடையில இருந்து எங்களுடைய கடை நிறுவனம் சார்பாக எல்லோருக்கும் நாங்கள் ஆண்டவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆண்டவனை நல்லொளி என்றும் உங்கள் வீட்டில் பாயட்டும், அமைதி நிலவட்டும், வெற்றி உண்டாகட்டும், வீட்டில் சுபிட்சம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், முக்கியமா ஆரோக்கியம் செழிக்கட்டும். எல்லோர் வீட்டிலும் மருந்து மாத்திரை இல்லாம வாழ்றதுக்கு அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் ராணி எம் செந்தில்குமார். நன்றி, வணக்கம்.